ஃப்ளைட் டிக்கெட்டும் தந்து வெளிநாட்டுல தங்குறதுக்கு அக்கமடேஷனும் ஃப்ரீயா தந்து 50 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பையும் தந்து IELTS கூட வேணாம் இந்தாங்க ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லி உங்களோட கையில ஸ்டூடெண்ட் விசாவை தந்தா வேணாண்டா சொல்ல போறீங்க. மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சி வழங்கும் ஸ்டடி எக்ஸ்போ 2026 வெர்ஷன் 2. இந்த எடு எக்ஸ்போ ஆனது ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 கல்லடியில காணப்படுற கிரீன் கார்டன் ஹோட்டல்ல காலையில 10 மணியிலிருந்து பின்னேரம் 4 மணி வரைக்குமே நடக்க போகுது. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் விசா ட்ரை பண்ற ஸ்டூடெண்டா இருந்து வெளிநாடு போய் உங்களோட உயர்கல்வியை தொடர்றது உங்களோட கனவா இருக்கும் என்று சொன்னா உங்களுக்கான ஸ்டடி எக்ஸ்போ தான் இது. இதுல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் மாணவர்களுக்காக தரப்போறாங்க. மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சி. நீங்க O level கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது O level எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு A level கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்டா இருக்கலாம், அல்லது பிரைவேட் கேம்பஸ் இப்ப BCAS, ESOF, ITN, ICBT இப்படியான பிரைவேட் கேம்பஸ்ல நீங்க HND கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்டா இருக்கலாம். டிகிரியே எடுத்துட்டு மாஸ்டர்ஸ் படிக்கணும்ன்ற ஆசையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களோட உயர்கல்வியை நீங்க UK, கனடா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மால்டா மாதிரியான வெளிநாடுகள்ல உங்களோட உயர்கல்வியை நீங்க தொடர விரும்புற ஒரு நபரா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எடு எக்ஸ்போவை மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவு ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த எடு எக்ஸ்போக்கு நீங்க வாரதன் மூலமா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸை மீட் பண்ணுவீங்க. 1-2 இல்ல 10 வெளிநாட்டு யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர போறாங்க. நீங்க அந்த 10 பேரையுமே மீட் பண்ணி கொள்ளலாம். இவங்களை நீங்க மீட் பண்றதன் மூலமா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க எந்தெந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், IELTS இல்லாம நீங்க எந்தெந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், 50 லட்சம் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் எப்படி எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றதன் மூலமா வெளிநாடுகள்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கிளியர் கட்டா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த எடு எக்ஸ்போக்கு 10 வருடங்களுக்கு மேல அனுபவம் வாய்ந்த இமிகிரேஷன் லாயர்ஸ் வர போறாங்க. இவங்களை நீங்க நேரடியா மீட் பண்றதன் மூலமா இப்ப இமிகிரேஷன் லோவ்ல வெளிநாடுகள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு நேரடியா நீங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை லான்ச் பண்றதுன்ற சம்பந்தமா நீங்க நேரடியா ஒரு இமிகிரேஷன் லாயர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு விசா ரிஃப்யூஸ் ஆகி இருந்தா நீங்க திரும்ப என்ன செய்யலாம், இப்படியான முக்கியமான தகவல்களை நீங்க நேரடியா 10 வருடத்துக்கும் அதிகமா அனுபவம் வாய்ந்த ஒரு இமிகிரேஷன் லாயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். முக்கியமா இந்த எடு எக்ஸ்போக்கு இலங்கையின் பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர போறாங்க. இதன் மூலமா நீங்க எப்படி ஸ்டூடெண்ட் லோன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், ஷோமனி காட்டுறது தொடர்பா நீங்க நேரடியா இலங்கை வங்கிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க UK போறீங்கன்னு சொன்னா மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சியால ஒரு 35 லட்சம் இருந்தாலே காணும் உங்களை UKக்கு அவங்களால அனுப்பி வைக்க முடியும். இதுக்குள்ள உங்களோட எல்லா காஸ்ட்டுமே கவருமே ஆகிடும். இன்னுமே இந்த வெர்ஷன் 2 ஸ்டடி எக்ஸ்போட ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா UKல உங்களுக்கு தங்குறதுக்கான அக்கமடேஷன் யூனிவர்சிட்டியாலே ஃப்ரீயா தர போறாங்க. இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லணும். ஏன்னு சொன்னா நம்ம உடன் விசாவா போகணும்னு சொன்னாலே அக்கமடேஷனுக்கு தான் நிறைய காசு அங்கே செலவாகிறது. ஸோ அதே உங்களுக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோர்ஸ் ஃபீல இருந்துமே உங்களுக்கு 50 லட்சம் ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட்டுமே இந்த வெர்ஷன் 2 எடு எக்ஸ்போவில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமான விஷயம், தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நம்மட மெரிட் எஜுகேஷன் கன்சல்டன்சியால் போன முறை சொல்லியிருந்த மாதிரி தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ்மே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்னு சொன்னீங்க, ஃப்ளைட் டிக்கெட்டையும் ஃப்ரீயாக தந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டடி எக்ஸ்போவில் வர மாணவர்கள் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த எடு எக்ஸ்போட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே எடு எக்ஸ்போவில் உங்களால் யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் மீட் பண்ணிக்கொள்ள முடியும், இமிகிரேஷன் லாயர்ஸையும் மீட் பண்ணிக்கொள்ள முடியும், அதே நேரம் இலங்கையிட வங்கிகளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கொள்ள முடியும். முக்கியமாக நீங்கள் இந்த எடு எக்ஸ்போக்கு வாரீங்களாக இருந்தால் உங்களோட வெளிநாட்டு உயர்கல்வி தொடர்பாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை ஒரே நாளில் ஒரே இடத்துல எந்த விதமான கட்டணமுமே இல்லாம ஃப்ரீயா நீங்க கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எடு எக்ஸ்போக்கான லொகேஷன் கல்லடியில காணப்படுற கிரீன் கார்டன் ஹோட்டல் என்று சொல்லியிருப்பேன். இந்த லொகேஷனுக்கு நீங்க எப்படி வரணும்னு சொன்னா கல்லடியில ஒரு ரவுண்ட் அபவுட் தான் காணப்படும். அந்த ரவுண்ட் அபவுட்டால கடற்கரையை நோக்கி போற வீதி, அதாவது உங்களோட வலப்பக்கத்தால வெட்டி ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய ஹால் கிரீன் கார்டன் ஹோட்டல் காணப்படும். ஸோ உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு. இந்த எடு எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதீங்க. பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கட்டும், இமிகிரேஷன் லாயர்ஸா இருக்கட்டும், இப்படி இந்த 3 பேருமே ஒரே இடத்துல ஒரே கூரையின் கீழே நீங்க பார்த்து அட்வைஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் எந்த விதமான கட்டணமுமே இல்லாம. அது மட்டும் இல்லாம அண்டே நாள்ல ரெஜிஸ்டர் பண்றாங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஆஃபர்ஸுமே தரப்போறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம இந்த எடு எக்ஸ்போவை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டேட்டையும் மறக்காம நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரீன் கார்டன் ஹோட்டல்ல வந்துருங்க. இப்ப ஜூன் மாசம் 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு.